கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை திருப்பி அனுப்பியது குறித்து மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கோவையில் சராசரியாக மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்களில் பயணப்படும் நிலையில் மெட்ரோவின் சராசரி வேகம் மணிக்கு 34 கிலோமீட்டர் மட்டுமே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையில் வாகனங்களின் சராசரி வேகம் மெட்ரோ ரயிலின் வேகத்திற்கு கிட்டத்தட்ட சரிசமமாக இருப்பதாகவும், கார், பேருந்து, இருசக்கர வாகனத்திற்கு பதில் மெட்ரோ ரயிலில் பயணியால் 3 நிமிடங்கள் வரையே சேமிக்க முடியும் சூழல் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குறைந்த நேர சேமிப்பு காரணமாக பயணிகள் மெட்ரோவை நாட வாய்ப்பில்லை எனவும், கோவையில் 34 கிலோமீட்டர் தூர மெட்ரோ சேவையில் தினசரி 5.9 லட்சம் பயணங்கள் மேற்கொள்ள முடியும் என திட்டமிடப்பட்டிருப்பதால் மெட்ரோ திட்டம் கோவையில் கொண்டுவரப்பட்டால் எதிர்பார்த்த அளவிற்கு பயணிகள் அதனை நாட மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 22 மீட்டர் அகலத்திற்கு மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அவ்வாறு திட்டத்தை முன்னெடுத்தால் பல கட்டிடங்கள் இடிக்க நேரிடும் என்றும், 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்களில் மெட்ரோ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது கொள்கை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி மதுரை மக்கள் தொகை 15 லட்சமாக உள்ளதால் அங்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த இயலாது என்று குறிப்பிட்டு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தெரிவித்துள்ள விளக்கங்களின் அடிப்படையில் மாற்றங்கள் செய்து விரைவில் புதிய அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது.